எங்கிருந்து நான் உணர்ச்சி உதிக்கிறதோ அந்த இடமே இறைநிலையை மகத்தாக உணரும் ஸ்தலம். The grandest realization abode of divinity is where the I feeling originates. Part 1. இதில் பகவான் ரமண மகரிஷிகள் உள்ளது 40ல் நான் உதியாது உள்ள நிலை நாம் அதுவாய் உள்ள நிலை, நான் உதிக்கும் தானமதை நாடாமல், நான் உதியாத தன் இழப்பை சார்வது எவன், சாராமல் தானதுவாய் தன்னிலையில் நிற்பது எவன் சாற்று அப்படின்ற செய்யுள் மேலே நடந்த ஒரு தத்துவ ஆராய்ச்சியான சத்சங்கம். இதில் அவ்வளோ அழகாக, அவ்வளோ இமீடியட்டாக நம்மளை அவர் அழைச்சிட்டு போகிறார். அதனால தான் அந்த தலைப்பே, நான் இப்போ கூறிய தலைப்பே, இந்த சத்சங்க தலைப்பே அதை உங்களுக்கு விளக்கும். எங்கிருந்து இந்த நானுன்னு இந்த குறுகிய உடலளவாக நினைக்கும் நான் உணர்ச்சியானது எங்கிருந்து தோன்றுகிறதோ அங்கே அந்த தோன்றும் இடமாக இருப்பதே அந்த பேரறிவு, பேரிருப்பு, பேருணர்வு. பேரறிவுன்றது சுப்ரீம் அவேர்னஸ், பேருணர்வுன்றது சுப்ரீம் கான்ஷியஸ்னஸ், பேரிருப்புன்றது சுப்ரீம் ஈஸ்னஸ், எக்ஸிஸ்டன்ஸ் பீயிங்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஏற்பட்ட ஸ்தலம் தான் நம்ம ஆழ்ந்த உறக்கத்தில் அறிவானற்று போகிறோம். அதை நம்ம நல்லா உணரணும். நாம்ன்றது தோன்றி மறையக்கூடிய ஒரு பொருளே இல்லை. நாமே பரம்பொருள், நாமே பேரறிவு, நாமே பேரிருப்பு, நாமே பேரறிவு. இதை தான் ரொம்ப நேரடியாக சுட்டி காமிக்கிறார். இந்த தியானம், இந்த சத்சங்கம் முடிஞ்ச இடத்துல மணியோசை கொண்ட தியானம் இணைக்கப்பட்டுள்ளது. இது அற்புதமான ரிலாக்ஸேஷனை கொடுத்துருக்கும், பேரமைதி சித்திச்சிருக்கும். தியானத்திலையும் சமாதியிலையும் உடனடியாக ஈடுபடுங்கள். இந்த சத்சங்கங்கள் அனைத்தும் www.maitreya.com இலவசமாக உங்கள் இமெயிலை பதிவு செய்து கொண்டு டவுன்லோட் செஞ்சுக்கலாம். மற்றபடி யூடியூப்லேயும் இது இருக்குது. இதுக்கு மேலே பென்ட்ரைவு, எஸ்டி கார்டு, அதில் வேண்டுபவர்கள் டிவிடி, சிடியில் வேண்டுபவர்கள் கூட இமெயில் விலாசம் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த ஸ்லைடில். அது மூலமாக தொடர்பு கொண்டு அவற்றை பெற்றுக்கொள்ளலாம். இந்த சத்சங்கத்தை கேளுங்கோ. இது பாகம் 1. போன சத்சங்கத்தில் நம்ம பார்த்துட்டு இருந்தது குறிப்பாக எப்படி சாதகம் பண்ணணும் அப்படின்றது பகவான் பொதுவாகவும் சொன்னார். பொதுவாக எப்படி சொன்னார், ஒரு செய்யுள்ள நான் உதியாது உள்ள நிலை நாம் அதுவாய் உள்ள நிலை. இந்த அது மாத்திரம் அப்பேற்பட்ட ஓப்பன்னஸ், அன்இமேஜினபிள் ஓப்பன்னஸ், அன்திங்கபிள். சூரியனுடைய ஒரு கிரணத்துல, ஒரு ரே ஆஃப் லைட்ல சூரியனுடைய அத்தனை சாரமும் அதில் இருக்கு. அது சூரியனை பார்க்க புறப்படுற மாதிரி. என்னுடைய முழுமையான வடிவம், என்னுடைய முழுமையான இருப்பு எங்கோ இருக்கிறதே, அதை சென்று பார்க்கிற மாதிரி தான் நம்மளுடைய புத்தி இதை அணுகும். புத்தின்றதே யூட்டிலிட்டேரியன் ஃபங்க்ஷன். மனம் பெரிய லார்ஜ் டேட்டா ப்ராசஸிங் சென்டர். எப்ப பிக் பேங் நடந்ததோ அத்தனையும் அதிசூக்ஷமமா எல்லா புள்ளிலையும் இருக்கு. நம்ம கிட்ட வந்துடும். உடனே நம்ம மூளைன்னு நினைச்சிடக்கூடாது. மனம்ன்றது மூளை இல்லை. மனம்ன்றது உள்ளும் வெளியும் மற்ற ஒரு விசித்திரமான அந்த இறைவனுடைய சக்தி, பரம்பொருளுடைய சக்தி. இதை இந்தியா எப்பவோ உணர்ந்து. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்லேருந்து ஆரம்பிச்ச விஞ்ஞான கண்டுபிடிப்புகள்,
மின்சாரத்தை ஆரம்பிச்சு இன்னைக்கு காட் பார்ட்டிகிள்னு பார்ட்டிகிள் ஆக்கிட்டாங்க. காட ஒரு துகள்ல தேடுறாங்க. ஐன்ஸ்டீனுடைய தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியில எனர்ஜியை வந்து மேட்டர் இன்டு ஸ்பீட் ஆஃப் லைட் ஸ்கொயர் இருக்கிறதுலேயே அதிவேகமானது லைட். நம்மளை பொறுத்த வரைக்கும் ஹையஸ்ட் ஸ்பீட் இல்லை, அட்வான்மெண்ட்ல இருக்கிறதே மனம். நீங்க இங்க இருந்துட்டு உங்க சொந்த ஊரான அந்த ஊர்ல இருக்கிற அந்த வீடை இன்ஸ்டன்டா நினைச்சுக்கலாம் இல்லையா? அங்க வச்சுட்டு எங்க ஒரு பொருளை மறந்து வந்திருந்தீங்கன்னா அந்த பொருள் அங்க வைக்கப்பட்ட விதத்தையும் மனம் வந்து அப்படியே காட்சி ரூபமா இங்க பார்க்கும், காலத்தை கடந்து பார்க்கும். நாம் யார் அப்படின்னா மூளையா பாக்குது. மூளை வந்து கை கால் மாதிரி, அதுவும் ஒரு அங்கம். மனிதனா பயாலஜிக்கலா பிறக்கிறதுக்கு ஒரு ஓவராலா ப்ராசஸ் பண்ற ஒரு ப்ராசஸிங் சென்டர் இந்த பாடி, அவ்வளவுதான். பட் ரிசீவிங், சென்டிங் அதெல்லாம் வந்து பியாண்ட் பாடி, இன்சைட் அண்ட் அவுட் சைட் பாடி. டிரான்ஸ் பிசியாலஜி பொறுமா, டிரான்ஸ் கான்டினென்டல் பிளைட்னு வாங்கல, அந்த கண்டத்தின் வழியே அந்த கண்டத்தின் கூட அதற்கு அப்பாலும் அது செல்லுகிறது. இந்தியால இருந்து அமெரிக்கா போறதுன்னா ஆப்பிரிக்கா கண்டத்தை தாண்டி போறதுன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இந்த பொருள் வந்து உடல் அளவா இன்ஸ்டன்ட்ல குறுகுது. க்ஷண நேரத்துல அந்த தாட் வந்து ஸ்பேஸுக்குள்ள குறுகி, ஸ்பேஸே டைமாக குறுகி இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒரு க்ஷணத்துல ஒரு பெரிய சுழல் இருக்கா மாதிரி இருக்குமே தவிர அதனுடைய கதைக்கு ஒரு மாதிரி ஏதோ ஒரு ஃபீலிங்னால நிறைய தாட்ஸ் ஓடிட்டு இருக்கும். முன்னும் பின்னும் மேலும் கீழும் நினைவுகள்ல நிறைய இருந்துட்டு இருக்கும். அதுதான் எடுத்து எடுத்து கொடுக்கும். எங்கேயாவது வந்து நம்ம வந்து பாசிட்டிவ் சைடை நோக்கி போனோம்னா பாசிட்டிவ் சைடுக்கு உண்டான பாயிண்ட்ஸ் எல்லாம் சென்டருக்கு வந்துடும், சுழல்ல இருந்து சென்டருக்கு வந்துடும். திங்கிங் பேட்டர்ன் பார்த்தா இப்படிதான் இருக்கும். அதனாலதான் அவர் யோக சுத்ராலையும் ஒரு பதஞ்சலி மகரிஷி என்ன சொல்லியிருக்காருன்னா, சித்த விருத்தி நிரோதக, அந்த தொடர்ந்து உற்பத்தியா ஒரு சுழல் உற்பத்தி ஆகிக்கிட்டே இருக்கு. சின்ன சின்ன காற்று சுழல் மாதிரி. இந்த ரூமுக்குள்ள அடைபட்ட காற்று கொஞ்சம் ஒரு சின்ன சுழலா மாதிரி அந்த இருக்கிற குப்பை குளத்தோட ஒரு மூலையில சுத்திட்டு இருக்கா மாதிரி. மனம்ன்றது ஒரு விசித்திரமான சக்தி. நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம், உடம்பாவே இருக்கிறதுனால கான்கிரடைஸ் பண்ணி நம்மளுடைய இரட்டைகளா ஆக்கி ஓடின்னு இருக்கிறதெல்லாம் நம்மளோட இரட்டைகளா ஆக்கும். எனக்கு இதனால நன்மை, எனக்கு இதனால தீமை, எனக்கு இதனால மேன்மை, எனக்கு இதனால கீழ்மை, அப்படி இப்படின்னு விதவிதமான எல்லாமுமே ஒரே க்ஷணத்துல அந்த பேட்டர்னுக்குள்ள சூசரா, ஒன் ஹூ லிவ்ஸா, ஒன் ஹூ வாண்ட்ஸ், ஒன் ஹூ டசன்ட் வாண்ட் அங்க அவைலபிளா இருக்கு. மெட்டீரியல் வந்து இதுவும் மனம்தான், அகந்தையும் மனம்தான். ஆனா உடம்பு மூலமா சென்ட்ரலைஸ் ஆயிடும். சென்ட்ரலைஸ் ஆனதே தெரியாது. அதுக்கோசம் தான் இரட்டைகள் சுத்திட்டு இருக்கும். இரண்டு சுழலும் இருந்துட்டு இருக்கும். அட் கிவன் மூமெண்ட் ரெண்டும் இருக்கும். ஸ்பிளிட்டா தான் இருப்போம், கான்ஃபிளிக்ட்ல தான் இருப்போம். இரட்டைகள்ல ஒண்ணுத்த அந்த அகந்தை பார்த்துடுச்சுனாலே, ஒரு தீமையை அவாய்ட் பண்ணணும்னு பார்த்துடுச்சுனாலே பக்கத்திலேயே வந்து இது நன்மை இது நன்மைன்னு பேசிக்கிட்டே இருக்கும். அதையும் பார்க்கும். அதனாலதான் புத்தி தடுமாறும். எப்போ புத்திக்கு எப்பவுமே ரெண்டு ரெண்டா தான் வரும். தீர்க்கவே முடியாது.
இது இந்த லெவல்ல தீர்க்கவே முடியாது. ஒட்டு மொத்தமா யாருடைய மனம், யாருடைய புத்தி, என்ன இது, என்ன யாருக்கு என்ன வேணும், உண்மையில் விரும்புபவன் யார், வெறுப்பவன் யார்? ஏன்னா எப்ப பாரு இந்த ஃபீல்டு இருந்துட்டே இருக்கும். அதனால சாதகத்துக்கு இம்மீடியட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆக்சுவலா இது வந்து டைம் கன்சியூமிங் சாதகம் கிடையாது. சூட்சமம் தெரிஞ்சிருக்குன்னா இன்ஸ்டன்ட். ஏன்னா அது ஒரு தேசத்துல இருக்கிற பூரண பொருள் இல்ல, அது இன்ஸ்டன்டா இப்படி அகந்த மூலமா உடல் உணர்ச்சியாக, எல்லாமே உடல் உணர்ச்சி சம்பந்தப்பட்டவைகள் தான். உடல்னாலே சகலமும் உடல்கள். இங்கேருந்து நாம் எடுத்த அத்தனை ஐடியாஸும், அந்த ஐடியாஸ் பின்னாடி கொடுக்கிற ஒவ்வொரு வேல்யூஸும், அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் கொடுத்துட்டு இருக்கிற வேல்யூஸும் அத்தனையுமே அகந்தைகள், அத்தனையுமே உடல் உணர்ச்சிகள். அகந்தை, உடல் உணர்ச்சி, உலக உணர்ச்சி, டைம், ஸ்பேஸ், அந்த டைம்ல வந்து பாஸ்ட், பிரசன்ட், என்னுடைய பாஸ்ட், என்னுடைய ஃபியூச்சர், எல்லாத்துக்குள்ளயும் இரட்டைகள் சவாரி பண்ணும். மேஜர் ஹெட்டிங் இரட்டைகள். அப்புறம் கூடவே காலம் இன்பில்ட். காலத்தினால்தான் இரட்டையில ஒண்ணு இருக்கு, ஒரு புள்ளியில ஒண்ணு இருக்கிறதே காலத்தினால இருக்கு. எனக்கு இந்த வருஷத்துக்குள்ள இந்த கோர்ஸ் முடிக்கணும், கை உடஞ்செடுத்து ஃபாரினுக்கு போனோம், ஒரு மாசத்துக்குள்ள சரி பண்ணிக்கணும் அப்படின்னு இஷ்யூ. எல்லாமே இஷ்யூஸ், எல்லாமே பிசிக்கல் இஷ்யூஸ். அகந்தைன்றது பிசிக்கலா டிராப் ஆன பேரறிவனுடைய ஒரு சக்தி, பேரறிவனோட சக்தி. அதனாலதான் எல்லா புள்ளியிலையும் இருக்கு, எல்லா புள்ளியிலையும் விடுதலையும் இருக்கு. அந்தந்த க்ஷணத்துல அப்பப்ப விடுதலை இருக்கு. இதனுடைய ஜெனராலிட்டியை தான் அவர் என்ன சொன்னார், நான் உதியாது உள்ள நிலை, நாம் அதுவாய் உள்ள நிலை. அந்த நான் என்ற ஒவ்வொரு லொகேஷனல் மூவ்மெண்ட் ஆஃப் கான்சியஸ்னஸ், சப்ஜெக்டிவ் கான்சியஸ்னஸ், மனத்தினுடைய ஒவ்வொரு அசைவுமே நான் உதித்துக் கொண்டிருக்கின்றது. அது உதிக்காமல் இருக்கிற நிலை சர்வ சகஜமா உனக்கு, நீ இத வந்து சாதகமே கிடையாது. இது ஃபேக்ட், ஃபேக்ட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ். நம்ம எப்படி மாறிட்டோம், புரியுதா? சொல்ல வர்றது என்ன, ஓயாம நான்கள்லயே நம்ம மாட்டின்றோம். எல்லாமே நான்கள். காட்சி மூலமாக அந்த காட்சி எனக்கு பிடிச்சிருக்கு, அந்த புடவை எனக்கு பிடிச்சிருக்கு, இல்ல அந்த சினிமா எனக்கு பிடிச்சிருக்கு, அந்த ஹீரோ எனக்கு பிடிச்சிருக்கார், இந்த படிப்பு எனக்கு பிடிச்சிருக்கு, எல்லா விதங்களையும் பிடிச்சிருக்கு, பிடிக்காம இருக்கு, இல்லாட்டி பெயின் அவாய்ட் பண்றது, எல்லாமுமே நானுடைய எழுச்சிகள். இது இல்லாமல் இருந்தால், இது இல்லாமல் இருக்கிறது தான் ஃபேக்டர். அது சர்வசகஜமா ஆழ்ந்தவர்கள் நடக்குது, ஒரு பிரயத்தனம் கிடையாது. எவ்வளோ எளிதா இருக்கு பாருங்க. சகஜமா எங்கேயோ ஐலண்ட்ல அற்புதமான பௌர்ணமி வெளிச்சம் காஞ்சிட்டு இருக்கா மாதிரி, மனுஷனே அனுபவிக்காத ஒரு ஐலண்ட்ல, தீவுல பௌர்ணமி வெளிச்சம் அவ்வளவு சுகமா இருந்து, எல்லாமுமே அங்க அற்புதமா காய் கனி எல்லாமே கிடைச்சு போனா வரவே மாட்டோம். அப்படி காஞ்சிட்டு இருக்கா மாதிரி பேரறிவு மயமாவே இருக்க ஆழ்ந்தவர். இது பச்சை பொய். பெரிய டைமையே உற்பத்தி பண்ணுது. அது எழும்போது டைம் as time only one identifies with his body as well as with the surroundings. ஜே கிருஷ்ணமூர்த்தி எல்லாம் அந்த டாபிக்ல ஏகப்பட்டது பேசியிருக்காரு, ஆப்ஜெக்டிவா விளக்கி ட்ரை பண்ண பார்த்திருக்காரு. பகவான் ஒரே ஸ்ட்ரோக், ஸ்ட்ரைட்டா ஒரே ஸ்ட்ரோக். இப்படி இன்ஸ்டால்மெண்ட்டே கிடையாது. எங்கேயும் டைமை தனியா அழிக்கிறது, ஸ்பேஸை தனியா அழிக்கிறது எதுவும் கிடையாது. சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்குது, பிராக்டிசர்னு ஒருத்தனை வச்சுட்டு இருக்குது, ஒண்ணுமே கிடையாது.
ஸ்ட்ரெயிட்டா தூங்கின்னு இருக்கும் போது சர்வ பிரபஞ்சமும் இவனையும் சேர்த்து எதுவும் இல்லாது இருந்தது. ஒரே பேரறிவு. யாரும் இறக்கவில்லை. இறப்பை இரலண்டா போயிடுச்சு. இறப்பும் சரி பிறப்பும் சரி சர்வசாதாரணம் எடுத்த எடுப்புல அது ஒரு உண்மை. புரிஞ்சுக்கிறதுக்கு தான், அதை டைஜஸ்ட் பண்றதுக்கு தான் ஈகோ விடாது. இவ்வளவு சிம்பிளா. ஆமா, அவ்வளவு சிம்பிளா இல்லாட்டி அது இறைவனா இருக்க முடியாது, இறைத்தன்மையா இருக்க முடியாது. வெட்டி வேஸ்ட். ஆகாசத்தை விட எளிமையா இல்லாட்டி பிராக்டிஸ் பண்ண வேண்டாம், அந்த ஆன்மீகமே வேண்டாம். எங்கேயாவது வேற ஏதாவது ஒரு ஒரு விழிப்பு நிலையாவது போட்டு ஆராயிறாரா? எதுவுமே ஆராயல. உடல் உணர்வு ஆற்று, உயிர் உணர்வு ஆற்று, மன உணர்வை விட்டுடுங்க. 5 அறிவு வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கு? ஒரு பசு அப்படியே ஓரமா உட்காந்துட்டு இருட்டுல உட்காந்துட்டு அசை போட்டு அப்படியே ஒரே மனம்தான் அதனுடைய ஃபுல் டென்யூருக்கு வாழ்ந்துட்டு போயிடும். எங்கேயுமே ஒரு அனாலிசிஸோ திங்கிங்கோ ஆப்ஜெக்டிவிட்டியோ, அந்த என்விரான்மெண்ட்ல ஆகாரம், அந்த என்விரான்மெண்ட்ல தட்பவெப்பநிலை, அந்த என்விரான்மெண்ட்ல தூங்குதல், இனவிருத்தி செய்தல், எந்த ஒரு மேல வானத்தை தூக்கியும் பாக்குறது, தூக்கி பார்த்து இன்னைக்கு பௌர்ணமி அமாவாசை எதுவுமே கிடையாது. இப்படி வெயில் காயறது எதுவுமே கிடையாது. நம்மளுக்கு மொத்தம் டைம் இப்படி வந்தது. என்னுடைய எதிர்காலம் ஓகே, பிசிக்கல் வாழ்க்கைக்கு ஏதோ எதிர்காலம். யூட்டிலிட்டேரியனுக்கு பிளான் பண்ணணும். ஏன்னா இங்க பொருள்களுக்கெல்லாம் காம்படிஷன், பணத்துக்கு காம்படிஷன். ஏன்னா இங்க மனம் பெரிய வியாபாரி, எல்லா இடத்துலயும் இந்த வியாபாரம் பண்றோம். இப்ப விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் எல்லாமுமே ஆழ்ந்த அமைதியில இருந்த அந்த விஞ்ஞானி தேடிக்கிட்டே இருப்பாரு. எதையோ பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஆக்சிடென்ட் எல்லாம் என்ன ஆகும்? அதை நோக்கி திரும்பினாலே எல்லா உண்மையும் வெளில வந்துடும். பௌதிகத்தை பத்திய உண்மையெல்லாம் அதுல இருந்து வந்துடும். அதுதானே அதனுடைய உச்சமான கண்டுபிடிப்பா போய் இப்ப காட் பார்ட்டிகள்ல போய் நிக்குது. போன வழியில கிடைக்கிறதெல்லாம் என்ன பண்ணிடுறது? மனித மனம் உரிமை கொண்டாடி 5 பூதங்கள் வரைக்கும் உரிமை கொண்டாடுறோம்ல. தண்ணிக்கு சண்டை, ஏர் ஸ்பேஸுக்கு சண்டை, ஏரோநாட்டிக்கல் ஸ்பேஸ், என்னுடைய ஏர் ஸ்பேஸ்ல போயிட்டு இருக்கேன், நீ இங்க ஏன் வந்த? எந்த சக்திகளை கண்டுபிடிச்சாலும் சக்திகளை வச்சு பக்கத்து மனுஷனையும் நம்பாம நியூக்ளியர் பாம்பை தயாரிச்சு வச்சுக்கிறது. அது கூட அந்த நானுக்கு தானே பண்றது. நான் என்னுடைய மக்களுக்கு தானே, என்னுடைய டெரிட்டரியா அது, அந்த இடமா. அதனாலதான் பகவத்கீதையில் அப்படி சொல்றாரு அவர். கொலை செய்யப்படுபவனும் நானே, கொலை செய்பவனும் நானே, அம்பும் நானே, நீ அடி, நீ ஒன்லி இன்ஸ்ட்ருமெண்ட், என்னுடைய இன்ஸ்ட்ருமெண்ட், நான் பரம்பொருள். அப்படிதானே சொல்றார். அவனை ஒரு மிரட்டு போட வேண்டியதா இருக்கா இல்லையா? ஐயோ அவர் என் தாத்தா, இவர் என் ஆச்சாரியாள், அப்படி இப்படின்னு எல்லாம் கதறிந்தா அதை தெரிஞ்சா பேச்சே கிடையாது. அதுவாவே இருக்கிற அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கார் பாருங்க. ஒவ்வொரு கீ கேரக்டரையும் நின்று கன்வின்ஸ் பண்ணி முடிக்கிறார். சைக்கலாஜிக்கல் டெத்தை ஃபர்ஸ்ட் கொண்டு வர்றாரு. உங்களுக்கு சைக்கலாஜிக்கலா கன்வின்ஸ் பண்றாரு. இது ஒண்ணும் இல்ல, உன் உயிரை கொடுக்கறது ஒண்ணும் இல்ல. எந்த சயின்ஸ்? இதே சயின்ஸ் தான், பகவான் ரமண மகரிஷி சொல்ற சயின்ஸ் தான். ஆழ்ந்த உறக்கத்தில் யாரும் இறப்பதில்லை. விழித்தவர்கள் எல்லாம் பிறந்தவர்கள் அல்ல. அதுவும் ஃபாலோஸ் இல்ல. விழித்திருப்பவர்கள், விழிப்பு நிலைகளுக்கு ஆட்பட்டவர்கள் எல்லாம்
உயிர்த்திருப்பவர்கள் அல்ல. என்ன 5 அறிவு ஒரு மிருகம் இருந்தும் இல்லை. நீங்க தான் அந்த பசுவுக்கு லட்சுமின்னு பேர் கொடுப்பீங்க. அது பழக்கத்துல காது கேட்டு 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 அப்படி ஆயிருக்கும். அவ்வளவுதான். ஒரு சவுண்ட்ல அது பழக்க முடியும். ஒரு 10 வருஷம் 15 வருஷம் வளர்ந்துட்டு கூட இருந்துருச்சுன்னா அது 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 ஆட்பட்டுடும். நம்ம கிட்ட என்ன ஆகுது? இந்த சுட்டறிவு மூலமா பதிஞ்ச அத்தனையையும் எனக்கு இது தெரியும், தெரியாத காமிச்சுக்க மாட்டேன். நான் தெரியும் வச்சு தெரியாதெல்லாம் மறைச்சு எப்படியாவது அபகரிப்பேன். தெரியாதவனாவே நான் இருந்துடக்கூடாது. தெரியாத தன்மையெல்லாம் ரெசிஸ்ட் பண்ணுவேன். தெரியும் தன்மையெல்லாம் தேடி தேடி ஓடி சென்று அடைவேன், பெறுவேன். அதுக்கோசரம் என்ன வேணா நான் பண்ணுவேன். என்கிட்ட ஒரு பொருள் இல்லாம இருக்கக்கூடாது, அதுக்கு என்ன வேணா நான் பண்ணுவேன். அப்படின்னா என்ன? பொருளை பத்தியும் தெரிஞ்சுக்கல, ஏதோ நீ தேடி ஓடுகிற பொருளை பத்தியும் தெரிஞ்சுக்கல, தேடுபவனும் யாரும் தெரியாது, வெறும் விழிப்பு நிலை டிராமா. உடல் எழுந்து செய்கைகளாக இயங்கும் அந்த தருணத்திலிருந்து கடைசி உடல் இயக்கம் ஒடுங்கி அதுக்கு காரணமான மன இயக்கம் ஒடுங்கின உடனே வேற ஒரு ஸ்டேட், மனமே அற்ற ஒரு வேற ஒரு ஸ்டேட்ல இருக்கும். அதையும் அறிபவன் இல்லை. இததான் விசாரம் பண்ணிடு. சிம்பிள். நீ பரம்பொருளே, அதுதான் அவர் சொல்லுது இன் ஷார்ட். இங்க அஞ்ஞானி யாரும் கிடையாதுப்பா. விழிப்பு நிலை நீ சீரியஸா எடுத்துட்ட. ஃபர்ஸ்ட் அகப்பட்டது உன்னுடைய உடல், உன்னுடைய பார்வைக்கு, உன்னுடைய கவனத்துக்கு, உன்னுடைய கவனமாகவே நிரம்பி இருப்பது இது நான், இது நான். நீயா உன்னை அடிச்சு அடிச்சு ஏத்தினுட்ட. நம்ம என்ன பண்ணுவோம்? குழந்தை வளரும் போது என்ன பண்ணுவோம்? உன் பேர் சொல்லு, உன் பேர் சொல்லு, அங்கிள் வந்திருக்கார், பேர் சொல்லு, பேர் சொல்லுன்னு ஃபர்ஸ்ட் அது பேர் சொல்ல தெரியுதான்னு பார்ப்போம் இல்லையா? அப்படியே ஏறிடும். அடுப்பு கறி செவுத்துல எப்படி ஏறுறதோ சுட்டறிவு ஏறிண்டே இருக்கு. எங்க ஏறுது இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. அந்த சயின்ஸ் எல்லாம் என்ன பண்றாரு? இப்ப லொகேஷனல் சயின்ஸ் அவர் கத்துக் கொடுத்துருக்காரு. ஜெனரலான ஸ்டேட்மெண்ட், நான் உதியாது உள்ள நிலை. இந்த மாதிரி எந்த ஒரு எழுச்சியும் விழிப்பு நிலையில எழுந்துக்காம இருந்தா நீ பரம்பொருளே. அங்க இருப்பது பேருணர்வு. சும்மா நம்ம என்ன பண்ணுவோம்? ஆக்சுவலா இது அதாவது சாமானிய சமாதின்னு வாங்க. விழிப்பு நிலை பூரா நிறைய நடந்துட்டு இருக்கு, நம்மளுக்கு தெரியாது. விசாரம் பண்ணாதான் தெரியும், சசங்கம் கேட்டாதான் தெரியும். நீங்க எங்கேயோ கிளம்புறீங்க, எல்லாரும் வரேன் இருக்காங்க கூட, கீழே நீங்க ஃபர்ஸ்ட் கார்ல உட்காந்துட்டு இருக்கீங்க வச்சுங்க. காரெல்லாம் கரெக்டா எடுத்து வச்சாச்சு. அவங்க வந்தா ஸ்டார்ட் பண்ணணும், ஓட்டணும். உட்காந்துட்டு இருக்கீங்கன்னா ஒண்ணுமே இல்லாம உட்காந்துட்டு இருக்கீங்க. ஒரு அஜெண்டாக்கோசரம் அந்த பீயிங் கம்ப்ளீட்டா எந்த உள் மூவ்மெண்ட்டும் இல்லாம விரும்ப உட்காந்துட்டு. அந்த மூமெண்ட் சமாதி மூமெண்ட். நம்ம குழந்தை எங்கேயோ உள்ள ஆக்ஷன் போறோம் அப்படின்றதுக்கு ஃபுல்லா அது சீக்கிரமே ட்ரெஸ் பண்ணிட்டோம். வாசல்ல போய் நின்று இருக்கோம், விரும்ப நின்று. அது சாமானிய சமாதி. யாராவது பேசினாதான் பதில் சொல்லலாம். உள்ள திங்கிங் இருக்காது, வெறுமனே நின்று இருக்கோம். உடலாவும் இருக்காது, மனம் இல்லவே இல்லை, ஈகோ வலுக்கவே இல்லை. அந்த செயல் தான், அந்த செயல் நம்மளா ஏத்தினது. அதுக்கு கூட வீரியம் கிடையாது. ஆக்சுவலா விட்டு கொடுக்கறதுக்கு தான் தயாரா இருக்கு ஈகோ. என்ன விட்டுடு, நான் போறேன், தயாரா இருக்கு. ஆனா நம்ம தான் என்ன பண்ணுவோம்? எதையாவது உனக்கு ரிலேட் பண்ணி உள்ளேயோ வெளியிலயோ, வெளியில தெரிகிற பெர்செப்ஷன்லயோ இல்லாட்டி உள்ளேயோ தொடர்ந்து தொடர்ந்து அதை பில்டு பண்ணி கிறிஸ்டலைஸ் பண்ணிட்டே இருப்போம். அதனாலதான் எந்த உணர்ச்சியும் நிக்காது. கோப உணர்ச்சி கூட மறந்து போயிடும். திருப்பி ஆனா வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது இங்க லூஸ் விட்டா இவங்க எல்லாம் நம்மளை எயிச்சிடுவாங்கன்னு சொல்லிட்டு இதுவா போட்டு இருக்கிற கண்டிஷன்ஸ்.
சகஜமாவட்டா எல்லாம் தங்கமான மக்கள், அற்புதமான மக்கள், ஆல்ரெடி ஞானிகள்ன்றார் பகவான். ஒன்னும் எதுவும் தேவையில்லை. ஏன்னா சொரூபம் அது, மறந்துட்டோம். ரீகாக்னிஷன் அப்படின்னு பிரத்யபிக்ஞானாலே ஞாபகப்படுத்திக் கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம். அந்த சாதகத்தை அவர் போன சத்சங்கத்துல அப்படி ஆரம்பிச்சு வச்சார். நான் உதியாது உள்ள நிலை, நாம் அதுவாய் உள்ள நிலை. நான் உதிக்கும் ஸ்தானமதை நாடாமல் நான் உதியாத தன் இழப்பை சார்வது எவன்? அந்த ஸ்தானத்தை சாராமல் தான் அதுவாய் தன் நிலையில் நிற்பது எவன் சாற்று. தயவு செஞ்சு புஸ்தகத்தை வாங்கி வச்சுருக்கோம். இந்த சசங்கம் கேட்கும் போதெல்லாம் எடுத்து எடுத்து அலசிடுங்க. உள்ள கிளீனா தெரிஞ்சிடும் உங்களுக்கு. இந்த ஒரு இது என்னன்னு சொல்றது, பொம்மலாட்டம் நடந்துட்டு வாழ்க்கைன்ற பேர்ல. சயின்ஸ் கிட்டவே இருக்கு, பேரறிவு கிட்டவே இருக்கு. அவ்வளவு எளிதான வார்த்தைகள் இதெல்லாம். நீ வெளியில போய் புஸ்தகங்களை சார முடியாது. நான் இப்ப சொல்றது உள்ள பாக்குறதுக்கு அவருடைய புஸ்தகம். எந்த விஞ்ஞானி சொல்லி கொடுத்தாரோ, மெய்ஞானி ரமண மகரிஷி சொல்லி கொடுத்தாரோ, அவர் சொல்லி கொடுத்தபடி அப்படி உள்ள திரும்புறதுக்கு அந்த பாட்டு. மீதி எல்லாம் கிடையாது. இதெல்லாம் குழப்பம், சகலமும் குழப்பம். உண்மை நாமே. அதனாலதான் வெளில போய் தேடக்கூடாது. அதுக்குதான் அந்த லைனே வருது. நான் உதிக்கும் ஸ்தானத்தை, அதுதான் என்ட்ரி பாயிண்ட் மொத்த ஆன்மீகத்துக்கும். இங்கேயோ வெளில பண்ற எக்ஸ்டர்னல் அப்சர்வன்சஸ் கிடையாது, வெளி நடவடிக்கைகள் கிடையாது. அதெல்லாம் அப்புறம் டவுன் த லைன் எங்கேயோ இருக்கு. நீ உன் மதத்தை சார்ந்தவனா மாறணும், அதுல குறிப்பிடப்பட்ட புஸ்தகங்களை படிக்கணும், இதெல்லாமுமே கிடையாது. வேதம்ன்றதுதான் ஒவ்வொரு மதத்துக்கும் அல்டிமேட் இல்லையா? வேதம்னா அறிதல், அறிவே. அதனாலதான் வேத அந்தம்னு வாங்க. அறிதலின் முடிவு என்ன? அறிவே. சுட்டறிதலின் முடிவு அறிவே. இப்படி இப்ப விஞ்ஞானம் என்ன பண்ணிட்டு துகள்ல போய் பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கு. எந்த துகள்ல எதை பத்தி? டார்க் மேட்டர் பத்தி. இந்த ராத்திரி வேளையில டார்க் ஆயிடுறது, இந்த சூரிய குடும்பத்தை விட்டு தாண்டி அடுத்த கேலக்சிக்கு போறதுக்குள்ள கும்மிருட்டு. ஆனா அதுவே ஒரு மேட்டர்னு இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம மெய்ஞானம் தூக்கத்துல நிறைய ரகசியம் இருக்கு. உயிர் போல பிறந்திருப்பவன் பிறந்திருப்பவனும் அல்ல, இறந்தவர்கள் இறந்தவர்களும் அல்ல. அந்த மாதிரியான ஸ்டேட். வேக்கிங் ஸ்டேட்டாவது குழப்புது பாருங்க. வேக்கிங் ஸ்டேட் பிறந்திருப்பவர்களா எஸ்டாப்ளிஷ் பண்றது, கூட சேர்ந்து சூரியோதயமும் நாளும் பகலும் மணித்துளிகளும் பிசிக்கல் டைமும் ஓடுறதுல உண்மையாக்கிக்கிட்டே இருக்கும். உண்மையை கண்டு இதுதான் சமஷ்டி மாயா. சமஷ்டியா ஈஸ்வரன்றா. ஈஸ்வர சிருஷ்டி தான் மாய். ஞானம் யார மறைக்கிறது இல்லையா? அந்த கடவுளர்களையும் ஞானிய மாத்திரம் மறைக்கிறது இல்லையா? நமஸ்காரம் பண்ணிட்டு தூரம் இருக்குமா. இந்த உலகத்து விஷயங்களே கிடையாது, அதை தாண்டிய. ஆனா இவைகள் அத்தனை அதுக்குள்ளதான் கிடையாது. ஜஸ்ட் என்ட்ரி. ஃபர்ஸ்ட் அந்த கதவு மூடிடணும். அந்த கதவுல ஒண்ணும் இல்லைன்னு ஆயிடணும். அதுக்குதான் அவர் சொல்றாரு, இதெல்லாம் மூடிட்டு இந்த நான் உதிக்கும் ஸ்தானத்தை நீ திரும்பாம, திரும்பினாலே நானே இருக்காது. அதுதான் ஸ்தானம். அதை நாடாம நீ எங்கேயோ போய் கண்ண மூடின்னு உட்கார்றது, ஊரா சுத்துறது, எல்லா இடத்துலயும் போய் என்னென்னவோ பண்ணிட்டு இருக்குது, சேவை பண்றது. ஊசியில நூலை கோக்கணும்னா, கேரம் போர்டுல ரெட்டை போட்டுட்டு ஃபாலோ பண்ணணும்னா தாவி தாவி குதிச்சு நான் பண்ணிட்டு இருக்க முடியும்? எல்லாம் அடங்கணும்ல, அந்த கண்டினியூட்டி இருக்கும்ல, சைக்கலாஜிக்கல் கண்டினியூட்டி இருக்கணும்ல. அந்த சைக்கலாஜிக்கல் தேடல்
எண்ணுபவனே எவன், களமே எது, உள்ளுதான் களம். தாட்ஸ் வரட்டும் வராம இருக்கட்டும், உள்ள நீ இருக்கணும், அங்க நீ உட்கார்ந்துட்டே இருக்கணும். சோ கால்டு பிசிக்கல் அவர்ஸ் எவ்வளோ வருடங்கள் போனாலும் பரவாயில்ல, எவ்வளவு யுகங்கள் போனாலும் பரவாயில்ல, ஒர்த் ஸ்பெண்டிங், ஒர்த் கிவிங். இதைதான் ராமருக்கு வசிஷ்டர் உபயோகிக்கிறார். இதெல்லாம் பெருசு இல்ல, உங்க அப்பா ஏதோ ஆண்டுன்னு இருக்காரு தசரதன், இந்த சக்கரவர்த்தி பதவி எல்லாம் ஒண்ணும் இல்லை, இதெல்லாம் ட்ரீம், என்ன அகந்தையினுடைய ட்ரீம். அகந்தையோட ட்ரீம். அந்த மாதிரி ட்ரீம்லயே ஜனக மகாராஜான்ற ஒரு பெரிய ஞானி, அவருக்கு ஒரு ட்ரீம் வந்துருத்தான். எங்கேயோ எதுலயோ மாட்டின்ட்டு அரசு பதவி எல்லாம் போய் பிச்சைக்காரனுக்கும் பிச்சைக்காரனா மாதிரி ஏதோ குப்பை தொட்டியில கொஞ்சோண்டு சாப்பாடு, பசியான ட்ரீம் கண்டுன்னு இருக்காரு. பசியான குப்பை தொட்டியில கொஞ்சோண்டு ஒரு எச்ச இலையில கொஞ்சோண்டு சாதம், அதை போய் எடுக்க போகும்போது ஒரு நாய் பயமுறுத்து அடிக்கிற மாதிரி வந்துதான் கனவுல. அந்த பயத்துல அப்படியே கீழே விழுந்து பார்த்து இப்படி எல்லாம் ஞானம் வந்திருக்கு. விடுறது இல்லை, யாரும் கேப் விடுறது இல்லை அந்த இடத்துல. நம்ம 10ஓட 11 1000ஓட 1001 போயிட்டே இருக்கோம். கனவாது எதிர்க்கியே சாவு நடந்தா கூட ஒண்ணுமே கிடையாது. மரத்து போற அளவுக்கு இந்த மைண்ட் வேற எங்கெங்கயோ இரட்டைகள்ல மாட்டிட்டு இருக்கு. அதுக்குதான் ரொம்ப ஆசுவாசம் தேவை, தனி ஸ்பெஷலைசேஷன் கிடையாது. அனாவசியமா அங்க போய் சலிச்சுக்க கூடாது, அந்த இடத்துல போய் இருக்கக்கூடாது, தேவையற்ற இடத்துல போய் இருக்கக்கூடாது. அதனாலதான் நீ அங்க நில்லு அப்படின்ற. நான் உதிக்கும் ஸ்தானத்தை நாடு, அப்படி நாடாமல் இருந்தேன்னா ஃபர்ஸ்ட் உன்னுடைய உன்னை நீ இழக்கவே முடியாது. தனி பர்சனலைஸ்டு கான்சியஸ்னஸ் மூவ்மெண்ட், அதுதானே புத்தி. எல்லா இடமாவும் உள்ளேயும் ஒரு செகண்ட் இருக்கும், வெளியிலயும் ஒரு செகண்ட் இருக்கும். எங்கேயோ இடத்தை பத்தி நினைச்சிட்டு இருக்கோம், ப்ரோக்ராம் பத்தி நினைச்சிட்டு இருக்கோம், திட்டங்களை தீட்டிட்டு இருக்கோம், காலத்துல எதிர்காலம்னு சொல்லி ஒரு திட்டத்தை தீட்டிட்டு இருக்கோம் இங்க உட்கார்ந்துட்டு. இப்படி எல்லா இடங்கள்லயும் இருக்கிறது தானே. இப்படி எல்லா இடங்கள்லயும் செதற விடாமல் அது உதிக்கிற இடத்திலேயே திட்டமிடுபவன் எங்கிருந்து உதிக்கிறான். காலையில் நடந்த கவலையை நினைத்து எவன் வருந்தி கொண்டிருக்கிறான் அந்த பேட்டர்னுக்குள்ள. கவலை முக்கியம் இல்ல, எதிர்கால திட்டம் முக்கியம் இல்ல, அவன் எங்கேருந்து உதிக்கிறான். அந்த டைப் ஆஃப் கான்சியஸ்னஸ் எண்ணங்கள் மாத்தல, இவன் அந்த பேட்டர்னாவே இருக்கான், மறைஞ்சு மறைஞ்சு வரான். அதனாலதான் எந்த மூமெண்ட், எந்த பயங்கள் எந்த மூலையிலிருந்து வெளிப்படும் தெரியாது உள்ள. அதே மாதிரி எந்த சந்தோஷம் வெளிப்படும் தெரியாது. அதனால ஜீவர்கள் பேசுற எல்லா வார்த்தைகளுக்கு பின்னாடியும் ரபிஷ். பேசுபவன் அகந்தை தானே. அவன் கிடைக்கிற பேட்டர்ன், கிடைக்கிற உணர்ச்சி எது கடைசியா தாக்கித்தோ அதை வச்சு பேசிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். நினைவுகளையும் அப்படிதான் வாழறோம் நம்ம. ஒரே ஒரு பேரறிவு எல்லா புள்ளிகள்லயும் சப்ஜெக்டிவ் கான்சியஸ்னஸ் வருமா? மனிதர்கள் கிட்டதான் சப்ஜெக்டிவ் கான்சியஸ்னஸ். பசு கிட்ட அப்படியே அதனுடைய ஆகாரம் தின்னும் நாட்டம், அந்த உயிராக உயிர்த்திருக்கும் நாட்டம், இனவிருத்தி செய்யும் நாட்டம், தூங்கும் நாட்டம், மேயும் நாட்டம், இது தவிர வேற ஒண்ணும் இல்லை. அவ்வளவுதான் அந்த அறிவு. ஒவ்வொரு புள்ளியிலும் இருக்கு, புல்லுலயும் இருக்கு. அந்த ஆப்ஜெக்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஆப்ஜெக்டினுடைய சப்ஜெக்டே அதுதான். எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் இதுக்குள்ள அடங்கிடுறது. பிரகிருத்தியே தான் ஆப்ஜெக்ட்ஸ்ன்றா. அதுலயும் ஒவ்வொரு சித்தாந்தம் ஒவ்வொரு மாதிரி போகுது. ஆனா இங்க பகவான் இந்த மாதிரி பெரிய ரிஷிகள் கண்டுபிடிச்ச உண்மை என்னன்னா, சப்ஜெக்டே ஆப்ஜெக்டா இருக்கு. There is nothing called as object.
என்கிட்ட வந்து புத்திக்குள்ள எதையோ பகுத்து அறிந்து கொண்டிருக்கின்றேன் இல்ல, இந்த விஞ்ஞானியே எடுத்துக்கோங்க. காட் பார்ட்டுகளை அப்படியே உள்ள போட்டு அதுக்கப்புறம் தானே அந்த பெரிய மேசிவ் செட்டப் போட்டு ஹேட்ரன் கொலைடரை செட் பண்ணி காட் பார்ட்டிகள் அந்த டார்க் மேட்டர் என்ன அப்படின்னு அவர் பார்த்துட்டு இருக்கிற அந்த புத்திக்குள்ள அந்த அந்த நாட்டமே சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட். அவர் பண்ணிட்டு இருக்கிற ஹேட்ரன் கொலைடர் அவர் ஏதோ காலத்துல நடந்து போய் நிறைய போற வழியில ஏகப்பட்ட விஞ்ஞான உண்மைகள் வரும், அதுக்குள்ள அடிதடி வந்துடும். புரியுதா? அதுக்கு பேட்டன்ட் இப்படி போனது அந்த அணு கண்டுபிடிச்சதுலாம் உடனே இது ப்ரோசஸ் பண்ண தானே பார்க்கும் அந்த இரட்டைகள். அதுதானே ஈகோ. அப்படி அகப்பட்டுடுவார் அவரு. அவராச்சு, அது சக்தியாச்சு, பேரறிவாச்சு. எடுத்த எடுப்புல தெரிஞ்சுட்டாங்க இவங்க. எல்லா புள்ளிலையும் ஒரே சப்ஜெக்ட் இருக்கு, அதுவே ஆப்ஜெக்டா காமிச்சுக்கிறது. நீங்க எனக்கு அந்நியமா இல்ல, இந்த ஸ்பேஸ் கூட அந்நியமா இல்ல, இந்த டிஸ்டன்ஸ் ஒரு 4 அடி வைக்கணும் உங்க காதல வந்து நான் பேசணும்னா சகலமும் ஒரு புள்ளியில இருக்கு. அதுக்கு இந்த பாடியே தடை, இந்த பாடியா நான் நினைக்கிறேன் நினைப்பே தடை, உங்களை அப்ஜெக்டிவா பாக்குறதே தடை. அட்வன்மெண்ட்ல, பேருணர்வுல, பேரிருப்புல அப்படியே இருக்கு. அப்படி நடந்துட்டு இருக்கிற அந்த பேரறிவு நடத்துகின்ற அந்த பெரிய பிரம்மாண்டத்துல நீ வந்து விழிப்பு நிலையில இந்த உடல் உணர்ச்சியோட சேர்ந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கிற, அவ்வளவுதான். அத வந்து எல்லா எண்ணங்களுக்கு பின்னாடியும் உன்னுடைய பர்சனல் ப்ரோனவுன் சென்டர்ஸினுடைய மூலத்துக்கு தான் அத்தனை எண்ணங்களும் வருது. நான் ரொம்ப மரியாதைக்கு உரியவனாம் அப்படின்றதுல இருந்து ஆரம்பிச்சு என்னை சகல உலகமும் பாராட்டுகிறது என்னுடைய ஸ்கில்லுக்கோசரம். என்னை கூப்பிடாதவங்களே கிடையாது, என்னை பாடுறதுக்கு கூப்பிடாதவங்களே கிடையாது, என்னை நடிக்கிறதுக்கு கூப்பிடாதவங்களே கிடையாது, என்னை சொற்பொழிவு ஆற்றுவதற்கு கூப்பிடாதவர்களே கிடையாது. எல்லா சபைகளிலும் மாலை மரியாதையோட என்னை கௌரவிக்கிறார்கள். எல்லா சுட்டறிவு, படிப்பு, ஸ்கில்ஸ், பெருமை, அருமை, பணம், ஆரோக்கியம் எல்லாமே வந்து அகல. இங்க இறைத்தன்மையே கிடையாது, இறைவனே கிடையாது. அதனுடைய உச்சம்தான் டார்க் மேட்டர்ல காட் பார்ட்டிகுல தேடி. அந்த இடத்துல வந்து நில்லு, நான் உதிக்கும் ஸ்தானத்துல வந்து நில்லு. நான் உதிக்கும் ஸ்தானம் தான் முக்கியமானது. அத பார்க்கறதுக்கு நீ இருக்க முடியாது, நான் இருக்க முடியாது. நான் வந்து இழக்கப்பட்டு விடும், நான் வந்து எரிந்து போய்விடும், கரைந்து விடும், இல்லாமல் போய்விடும். எல்லாமே எரிந்து போய்விடும்னா பிசிக்கல் ப்ராசஸ், நெருப்புனால எரியற மாதிரி இருக்கு. இல்லவே இல்லை, அதனால சகஜமா போயிடும். அதுதான் அதுக்கு அர்த்தம். புரியுதா? இதெல்லாம் கேட்டா என்னமோ நம்ம உள்ளுக்குள்ள அப்படியே உடம்பே எரிஞ்சு போயிடும். ஒன்னும் கிடையாது. அப்பேற்பட்ட சந்நிதி. அந்த இடத்த சார்ந்தே ஆகணும். அதனால உள்ளதான் பார்க்கணும், வேற எங்கேயும் சாதகம் கிடையாது, வேற எந்த முறையும் கிடையாது. ரொம்ப ஈஸியஸ்ட். அப்ப வந்து தன் இழப்பு தானே இழக்கப்பட்டு விடுவோம். இழக்கப்பட்டு விட்டா என்ன ஆகும்? தன் இழப்பை சாரதேவன் சாராமல் தானதுவாய் தன்னை இழந்த பிறகு என்ன இருக்கிற நிலை வந்து பரிபூர்ண நிலை. அதுதான் நம்மளுடைய உண்மையான நிலைன்றதுனால தமிழ்ல ஒரு அழகான வார்த்தையை வந்து உபயோகிச்சிருக்காரு அவர், தன்னிலைன்னு உபயோகிச்சிருக்காரு. இந்த தான் மாத்திரம் ரொம்ப பெருமை வாய்ந்த ஒரு சொல். நான் வந்து லோயர் செல்ஃப். எல்லாமே நான், என்னை, என்னால், என்னோடு, என்னுடன், எனக்கு, என்னுடைய, எண்ணில் இவைகள் எல்லாமே சுட்டறிவுகளாக பல உடல்கள் தோறும் மற்ற உடல்கள் மூலமாகவும் நாம் ஓயாமல் சுட்டறிவை பதிச்சுக்கிட்டே இருக்கும். அங்க போய் கேட்கலாம், அவர் நல்லா சொல்றாராம். இது கூட சுட்டறிவு. நான்
எனக்கு என்னவோ கிடைக்கும். புரியுதா? சுட்டறிவு எனக்கு. ஆனா இந்த வார்த்தைகள் கிடையாது. இந்த நிலையை மாத்திரம் உள்ளுக்குள்ள நாம் சென்று இந்த நான் மறையிற தனக்கு எனக்கு மறைஞ்சதானா தனக்கு வந்துடும். நான் மறைஞ்சா தான் இருக்கும். நான் உள்ள போனாதான் மறையும், வேற எங்கேயும் மறையாது. மீதி எல்லா இடத்துலயும் பெருகும். என்னை மதிக்கிறார்கள்னா அடுத்து ஈகோ இன்னும் சட்டிலா வேலை பண்ணும். இன்னும் எவ்வளவு பேர் வாங்க முடியும்? இன்னும் மதிக்காத வேலை இருக்கான், அவனையும் மதிக்க வைக்கும்படியா தான் பண்ணு. எதையும் விடாது. போக்கிரியான போக்கிரி. அப்படியே எடுத்த எடுப்புல தெரிய வேண்டிய ஒரு விஷயம் இது. அவ்வளவு சகஜமா அது எப்படி ஒரு அததான் சொல்லுவார், அந்த பாட்டுக்கே சொல்லுவார், அகந்தை உண்டாயேன் அனைத்தும் உண்டாகும் பாட்டுல ஒரு எக்ஸாம்பிள் கொடுப்பார். கிராமத்துல 3-4 நாள் கல்யாணம் பண்ணுவாங்க இல்லைங்களா? கல்யாணமே 3-4 நாள் நடக்கும். ஒரு திருடனுக்கு கொஞ்ச நாளா பிசினஸே இல்லையா, பார்க்கறதுக்கு நல்லா இருப்பான், சின்னவன் தான். கரெக்டா முதல் நாளே வந்துட்டானோ, நல்ல ஒரு டீக்கா ட்ரெஸ் பண்ணிட்டு சர்வ சகஜமா சத்திரத்துல அந்த சைடு பெண் வீட்டார், இந்த சைடு புள்ள வீட்டார் இல்லைங்களா, அந்த சைடு போய் அப்படியே மூவ் பண்ணிட்டு இருப்பான். எல்லாருக்கும் இவனே போய் வாலண்டியரா அந்த பிள்ளைக்கு மாமனாரா இருக்கார்ல இருந்து எல்லாருக்கும் போய் ஒண்ணு சொன்னேன், சாரு அப்படின்னு நானு அப்படின்னு அவன் கையை ஆரம்பித்தா, ஓ மாப்பிள்ளையா, மாப்பிள்ளை சைடா, அவங்களே கன்க்ளூட் பண்ணுவாங்க. இன்னொருத்தர் ரெகக்னைஸ் பண்றது மூலமா ஆக்சுவலா ஒவ்வொருத்தரும் தன்னுடைய ரெகக்னிஷனுக்கு தான் ஏங்குறாங்க. சாப்பிடும் போது சொல்லுவாங்கல்ல, அவருக்கு அப்பளம் போடுங்க, அவருக்கு பாயசம் ஊத்துங்கன்னு என்ன அர்த்தம்? இவருக்கும் வேணும்னு அர்த்தம். எல்லா செயல்களும், அகத்த பண்ற எல்லா செயல்களும் தனக்குத்தான் அது விளைகிறது. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் கேட்கும் பொழுதெல்லாம் அவரை அப்படி பேர் சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது இவனுக்கு நல்லா தெரியும், மாப்பிள்ளை பேரும் தெரியும், பொண்ணு பேரும் தெரியும். சோ அவங்க இன்ஃபரன்ஸுக்கு, யூகத்துக்கு விட்டுடுறான். பொண்ணு சைட்ல இருந்து யாராவது தூரத்து இவங்க உறவு அப்படி ஏதாவது பேச ஆரம்பிச்சதுன்னா, மாப்பிள்ளை சைட்ல யாராவது பேச ஆரம்பிச்சீங்கன்னா, அதான் அந்த அவருக்கா இல்லையா அப்படின்னு ஆரம்பிப்பார், பொண்ணு பேரை சொல்லி. ஓ அவரா நீங்க அப்படின்னு. இப்படியே இவன் நடுவுல ஃபுல் வேட்டை, எல்லா ஸ்டோர் ரூம் வரைக்கும் எல்லாம், எல்லா இடத்துக்கும் எங்கெங்கெல்லாம் பொருள்கள், எங்க நகை எல்லாம் வச்சிருக்காங்களோ எல்லா இடத்துக்கும் அப்படி போயிருந்து கிட்டத்தட்ட எல்லாம் அன்னைக்கு அந்த பரபரப்பு, எல்லாருமே இம்மர்ஸ்ட் இன் பரபரப்பு இல்ல. அவங்க ஐயோ நல்லா நடக்கணுமே, இதுவா போகணுமே அப்படின்றதானே. அப்புறம் யாரையாவது எதையாவது சொல்லி எதாவது நோகடிச்சிருவோமோ அப்படின்னு பயம் இருக்கும். என்ன நல்லா போனோம்ன்றதுல இதுதான் நல்லா போற விதம், ரெகக்னைஸ் பண்றதுதான் நல்லா போற விதம். அதனால இப்படியே 3 நாள் போய் 3ஆவது நாள் கல்யாணமும் முடிஞ்சு, உங்களை கேட்கணும்னு இருந்தேன், இந்த நீல கலர் ஷர்ட் போட்டு ரொம்ப நல்லா பண்ணார் அவர் அப்படின்னு அவரை ஃபர்ஸ்ட் பெருமையா தான் பேசி ஆரம்பிக்கணும் அப்படின்னு மாப்பிள்ளை சைடுல சம்பந்தி அந்த சைடுல இருக்கிறவர் இந்த சம்பந்தி கிட்ட, இந்த பையன் ரொம்ப துடியா பண்ணான், ஹெல்ப் அப்படி பொம்பளை அப்படி ஒன்னும், ஆமாவா நான் கூட உங்ககிட்ட கேட்கணும்னு இருந்தேன், உங்களுக்கு என்ன வேணும் அந்த பையன். இப்படி அவங்க பேசுறது, அவன் ரொம்ப அலர்ட்டா தானே இது பண்ண முடியும், பேசுறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. கூப்பிடுங்க போது கூப்பிடுறதுக்கு அவன் இல்லவே இல்லை, அவன் போயிட்டான். இது எதனால? இந்த விசாரித்தல்ன்றது எப்பேற்பட்ட ஒரு பவர்ஃபுல் இன்ஸ்ட்ருமெண்ட்ன்றது சொல்றாரு. சகஜமா நம்மளுடைய இன்டென்ஷனை இன்னும் தீவிரமாக்குறது, இரட்டைகள்ல ஒரு சைட்ல ஒவ்வொரு க்ஷணமும் பிஸி ஆக்கிடுறது. அது இல்லைன்னா வாழ்வாசாதான்ற அளவுக்கு தீவிரத்தை கொண்டு நிக்க வைக்கிறது இல்ல. அது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீ அங்க ரெடியா இருக்கணும். நான் உதிக்கும் ஸ்தானத்துல நீ ரெடியா இரு. அதான் ஈகோவை கண்டுபிடிக்கிறதுன்றதே ஒரு ஸ்டெப், ஒரு கிளியர் ஸ்டெப். என்ன ஸ்டெப் அது? உணர்ச்சி தான் இருக்கும், வெறும் உணர்ச்சி தான் இருக்கும். அப்படிதான் பேச ஆரம்பிப்போம்.
அப்புறம் நிறைய அசோசியேட்டிவ் திங்கிங் வந்து அந்த உணர்ச்சிக்கு சென்டர் ஆஃப் சைக்ளோனா நம்ம மாறி இருப்போம். ஈகோவாவே மாறி இருப்போம். அதுக்குன்னு பவர் கிடையாது. அது சைக்ளோனா மாறுறதுக்கு பவரே கிடையாது. ஏன்னா அது பொய் வஸ்து. பொய் வஸ்து, அதுக்குன்னு இருப்பு இல்லை. தாட்ஸ் கூட அப்ஜெக்டிவா நம்ம சேர்த்ததெல்லாம் கூட அங்கங்க அனாதையா சுத்தும், வேற ஒண்ணும் இல்லை. அப்புறம் லிங்க் பண்ண முடியாம அனாதையா வீரியம் இழந்து சந்தோஷமும் வீரியம் இழந்துரும், துக்கமும் வீரியம் இழந்துரும், வருத்தமும் வீரியம் இழந்துரும், மகிழ்ச்சியும் வீரியம் இழந்துரும், எல்லாம் வீரியம் இழந்துரும். ஏன்னா உண்மையில் இவனால் தான் அனைத்தும் இருக்கின்றது. நீ இந்த உடம்பே இல்லை, இந்த வருத்தமோ இந்த மகிழ்ச்சியோ கிடையாது, நீ பேரறிவே. அதுக்கு அப்பால் வந்து தனித்து பெயரிடுறதுக்கு கூட ஒரு உணர்ச்சியும் கிடையாது, அதுக்கே பேர் கிடையாது. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படின்னு தான் பெருசா பேர் கொடுத்துறாங்க. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அத கிழிச்சுண்டு வெளில போறதுக்கு தான் பிரம்ம பிரயத்தனம் பண்றாங்க. சாதாரணமா வந்து இன்விசிபிளா இருக்கு, சாதாரணமா இருக்கு, ஒண்ணுமே தெரியல. ஆனா சயின்டிபிக்கா வேற ஒரு கோளுக்கு போகணும், ஸ்பேஸுக்கு போய் சேட்டலைட்டை பார்க் பண்ணணும்னா அந்த ஸ்பீடு அவ்வளவு எடுக்கணுமா? இந்த மண்டலத்தை அட்மாஸ்பியரை கிழிக்கிறதுக்கு அவ்வளவு ஸ்பீடு வேணுமா? உடனே ஹால்ட்டும் ஆகணுமா? அப்படின்னு பகீரத பிரயத்தனம் பண்ண வைக்கிறது இல்ல. இதுக்கு எல்லாம் ஊற்றுக்கண் எல்லாமே அது அண்ட பேரண்டங்கள்ல இருக்கிற கிராவிடேஷனே இல்லாத இடத்துல இருக்கிற எல்லா சகலமும் அதுவையா. அதுதான் இந்த புத்தியா இந்த விஞ்ஞானியை வந்து தேடிக்கொண்டிருப்பதும் அது. அதை இவர் ஆப்ஜெக்டிவா தேடிக்கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்.